ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவபெருமானின் மகனாகிய முருகப்பெருமான் பிறந்த வரலாறுகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுடைய பிறந்த வரலாறு வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதையும் தவிர்த்து இன்னொன்று பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா முருகன் கோயிலோட வரலாறுகளையும், முருகன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அன்னை பார்வதி தேவி ஒரு அவதாரத்தில் வந்துட்டு இருந்திருக்காங்க. பார்வதி தேவியினுடைய அவதாரத்தை மாற்றிட்டு மலைகளினுடைய அரசனான இமவான் மன்னனுடைய மகளாக போய் பிறக்கிறாங்க ஒரு அவதாரத்தில். அவங்க மீண்டும் என்ன நினைக்கிறாங்க, சிவனை நம்ம வந்துட்டு அடையணும் அப்படிங்கிறதுக்காக கடுந்தாகவும் புரிஞ்சிருக்காங்க. அவருடைய தவத்தினால வந்துட்டு சிவபெருமான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தார். அதனால் வந்துட்டு பார்வதியை அவர் வந்துட்டு மணந்துக்கிட்டாருங்க. அவர்கள் 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கந்தமாதான பர்வதத்தில் தங்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்கே வந்துட்டு சில நாட்கள் தங்கி மன வாழ்க்கையை வந்துட்டு அவங்க கழித்திருக்கிறாங்க. அதன் பிறகு வந்துட்டு சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுறாரு. சிவபெருமான் வந்துட்டு கொஞ்ச நாள் தியானத்தில் இருப்பார், கொஞ்சம் முழிச்சிருப்பார். பார்த்தீங்கன்னா இப்போ தியானத்துக்கு போகிறாருன்னே தெரியாது. அது போல் வந்துட்டு தியானத்துக்கு போயிடுறாரு. அப்போ பார்வதி வந்துட்டு அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சேவை செஞ்சு ரொம்ப பக்தியாக சேவை செஞ்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் அசுரகுல அரசரான சூரபத்மன் வந்துட்டு எல்லா தேவர்களையும் சிறைபிடித்து வச்சுருக்காரு. வானுலகமே வெறிச்சோடி கடந்திருக்கு. அங்கே எல்லாம் பேய்களுடைய ஆட்சிகள் நடந்துட்டு இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அரக்கர்களை சிறைப்பிடித்த அந்த சூரபத்மன் வந்துட்டு அரக்கர்கள் எல்லாருமே வந்துட்டு தேவர்களை சிறைப்பிடித்ததுனால தேவர்களை ரொம்பவே துன்புறுத்துறாங்க. அதை எல்லாமே வந்துட்டு பார்வதியோட வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது தந்தை அப்படி இருக்கும்போது முந்தைய அவதாரமான சதியின் தந்தை தட்சன் யாகம் நடத்தினார். அதற்கு வந்துட்டு பார்வதியை வந்துட்டு அழைச்சார். ஆனால் சிவபெருமானை அழைக்கலை. இறுதியாக தேவர்கள் எல்லாருமே நொந்து போய் பிரம்மன் அது மட்டும் திருமாலிடம் தோன்றி தங்கள் பிரச்சனையெல்லாம் கூறி நீங்கள் தலையிட்டு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தேவர்கள் எல்லாரும் போய் சொல்லியிருக்கிறாங்க. அசுரர்களுக்கு கிடைத்த அற்புத வரத்தினால் காரணமாக அவர்களை சிவபெருமானின் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியினாலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரியுது. அதனால் சிவபெருமானும் பார்வதியும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. சிவபெருமான் தியானத்தில் இருப்பதனால பார்வதியின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர்கள் ஒரு விசித்திரமான யோசிச்சிருக்காங்க. காதலின் கடவுளான மன்மதனை வந்துட்டு போய் பேசி சிவபெருமானினோட கவனத்தை வந்துட்டு திருப்பணும், அவருடைய பார்வையை வந்துட்டு பார்வையை மீது காம பார்வையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. மன்மதனும் அவர்களின் கோரிக்கையை ஏற்று கந்தமாதான பர்வதத்திற்கு சென்று அங்கே அவர் வந்துட்டு தனது வில்லிலிருந்து காதலை தூண்டி அம்புகளை வந்துட்டு சிவபெருமான் நோக்கி இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தவத்தில் இருந்து முழிச்ச சிவபெருமான் தன்னுடைய கோபத்தினால 3வது நெற்றிக்கண்ணை வந்துட்டு திறக்கிறாருங்க. அப்போ அதனால் வந்துட்டு வெளியே வந்த தீப்பிழம்புகள் வந்துட்டு மன்மதன் இருக்கார் பார்த்தீங்கன்னா, காதல் மன்னன், அவர் வந்துட்டு சாம்பலாக பொசிக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தேவர்கள் எல்லாருமே சிவபெருமானை அமைதிப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு செய்து தங்களுடைய நேர்ந்த இன்னல்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதனால் சிவபெருமான் மனம் இறங்கி மன்மதன் யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை உயிர் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மன்மதனை எரித்த அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கைக்கு அக்னி பகவானால் கொண்டு செல்ல போயிருக்குதுங்க. அங்கே அந்த 6 தீப்பொறிகளும் அழகிய 6 குழந்தைகளாக வடிவம் பெற்றன. அந்த 6 குழந்தைகளும் 6 கார்த்திகை பெண்களிடம் வந்துட்டு வளர்க்கப்பட்டாங்கங்க. ஒரு முறை வந்துட்டு சிவபெருமானும் பார்வதியும் அம்மையாரும், அதாவது சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் அந்த சரவண பொய்கைக்கு வந்திருந்தாங்க. அப்போது தாயான பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக தட்டி தழுவி அணைச்சிக்கிட்டப்போ வந்துட்டு ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜதம், அது மட்டும் இல்லாமல் ஆதோ முகம் ஆகிய 6 முகங்களோட ஒரு உருவமாக வந்துட்டு பெற்றாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்கணும்னா முருகப்பெருமான் வந்துட்டு பக்தர்களால் வந்துட்டு சண்முகன், முருகன், சுப்பிரமணியன், கந்தன், கார்த்திகேயன் அப்படிங்கிற பல பேர்லாம் அழைக்கப்பட்டுறாரு. அன்னை பார்வதி முருகப்பெருமானோட தனது சக்தியை உள்ளடக்கி வேல் ஒன்றை கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வேலை கொண்டு முருகன் வந்துட்டு சூரபத்மனை போரிட சென்று போரில் வெற்றி பெற்றிருக்காருங்க. இந்த ஒரு ஸ்டோரியெலாம் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில்டாக வந்துட்டு அந்த ஸ்டோரியும் தெரிஞ்சுக்குவோம். இதுக்கு மேலே வந்துட்டு எதனாச்சும் சொல்கிறதுல மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட். The Buymote e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நிறைய ப்ராடக்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் நிறைய
ஹோமுக்கு தேவையான மிளகாப்பொடி இந்த மாதிரி சாமான்கள்லாம் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே கம்மியான பட்ஜெட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.